இங்க பாருமா, ஆரம்பத்துல நானும் கோவமா தான் இருந்தேன். உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு கவலையாவே இருந்துச்சு. ஆனா அந்த கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு ஒரு வழி தெரிஞ்சது. அந்த பையன் பண்ணது தப்பு தான், அதை நான் மறுக்கல. ஆனா அந்த தப்ப அவனே ஒத்துக்கிறான்ல. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற ஒரு நியாயம் தெரியும். ஆமாக்கா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே வெற்றி உன்னை விரும்புறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அவரு உன்கிட்ட காதல சொல்லிருக்கணும். ஆனா நீ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, அதனால கூட அவரு பயந்து சொல்லாம இருந்திருக்கலாம். அக்கா, நான் விசாரிச்ச வரைக்கும் வெற்றி தப்பான ஆள்லாம் இல்லக்கா. ஆமா துளசி, யாருமே எடுக்காத ஒரு ரிஸ்க இந்த பையன் உனக்காக எடுத்திருக்கான். எத்தனை பேரு நீ அதிர்ஷ்டம் இல்லாதவ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதுன்னு ஏன் காதுபடவே பேசியிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஆனா இந்த பையன் அதை பத்திலாம் துளி கூட யோசிக்காம உனக்காக நின்னு இருக்கான். உன்னை அவன் மனைவியாக நினைச்சிருக்கான். அவன் மனசுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தப்பெல்லாம் பெருசா தெரியலம்மா. நானும் உன் அம்மாவும் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சோமோ அதுல கொஞ்சம் கூட குறையே இல்லாத ஆள்னா அது வெற்றிதாம்மா. வெற்றி செஞ்ச அந்த தப்பான காரியத்தை தவிர அவங்கிட்ட குறையா சொல்ல நம்ம கிட்ட வேற எந்த காரணமும் இல்லம்மா. இந்த விஷயம் தெரியற வரைக்கும் வெற்றி நம்ம எல்லாருக்குமே நல்ல பையன்தாம்மா. வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டா அவங்க நல்லது செஞ்ச எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அந்த கஷ்டத்தை ஏத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதத்தாமா இந்த பையன் விஷயத்துல நானும் உங்ககிட்ட சொல்றேன். வெற்றி தானே உன் குழந்தை உசுரை காப்பாத்தினா. அது போக அவன் எத்தனையோ வகையில உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உதவியா இருந்திருக்கானே. இப்ப கூட உனக்காக தாமா அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய குடும்பத்துல பிறந்த பையன், அவனுக்கு இதெல்லாம் தேவையாமா? இந்த அளவுக்கு இறங்கி போறான்னா அதுக்கு ஒரே காரணம். என்ன மேடம் பேசுறீங்க? அவர் தப்பு பண்ணிருக்காரு. உங்க லைஃபையே கெடுக்க பார்த்திருக்காரு இவரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மேடம், உங்களுக்கு ஃபேவரா நாங்க இருக்கோம். ஃபேவர்ங்கிற பேர்ல அவர் மேல நீங்க கை வச்சிருக்க கூடாது சார். வேற என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அக்யூஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி 3 நேரமும் பிரியாணி வாங்கி கொடுத்து மாப்பிள மாதிரி பாத்துக்கணுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நாங்க எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி அடிக்க போறோம்? இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சும்மா சட்டம் பேசுறீங்க. எனக்கு ஒன்னும் புரியலையே. நம்மள அடிச்சா இவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனா துளசி போலீஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே வந்து வாபஸ் வாங்குவீங்க. நாங்க என்ன நீங்க வச்ச ஆளா? சார், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கலனா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு மொத்த மீடியாவையும் வர வச்சு நான் பிரச்சனை பண்ணுவேன். என்னையா பெரிய தலைவலியா இருக்கு? இவர் என்னன்னா மீடியாவை கூப்பிட்டு ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. உங்க அண்ணன் எங்களுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. நீங்க வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இல்லனா நான் லீகலா போவேன்.
நீங்க எங்கேயும் போக வேணாம், இருங்க, ரிலீஸ் பண்ண சொல்றேன். கான்ஸ்டபிள் ஐயா மணி. ஆமாயா, அதுக்கு என்னையா இப்ப? அப்போ அவங்களுக்கு என் மேல லவ் வந்துருச்சுல்ல சார்? ஐயோ, என்னையா நீ, எனக்கு தலைவலியே வருதியா? சார் லவ் வந்துருச்சு சார், வந்துருச்சு சார். நீங்க உங்க கையை கொடுங்க சார், கொடுங்க சார். ஐயோ ரொம்ப நன்றி சார். வெளியா கடவுளே. முதல்ல நீ கிளம்பியா? சார் யாரெல்லாம் என்ன அடிச்சீங்க? அட சொல்லுங்க சார், சொல்லுங்க. அட சார் நீங்க தானே, வாங்க வாங்க வாங்க. அட வாங்க சார். ஐயா நீங்க என்ன அடிச்சீங்கல்ல? ஆமா. ஐயோ உங்களுக்கு ரொம்ப ராசியான கை ஐயா. நீங்க அடிச்ச அடியில என்னோட லவ் ஓகே ஆயிடுச்சு. ஐயோ துளசி என்ன அவ புருஷன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கடவுளே. சார் நீங்க வாங்க சார், கைய கொடுங்க. இட்ஸ் ஓகே. சரி, இந்த ஸ்டேஷன்ல எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க பேரெல்லாம் எனக்கு லிஸ்ட் அனுப்பி வைங்க. உங்க எல்லாருக்கும் சார் gift. ஓகே சார்? வரட்டா சார்? ஐயா திரும்பவும் கையை கொடுங்க. தெய்வம் ஐயா நீங்க. என்னையா அவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்க. அடிச்சதுக்கு gift தரேன்னு சொல்லிட்டு போறான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்ப இந்த எம்எல்ஏ வேற போன் பண்ணுவாரு, அவருக்கு என்ன பதில் சொல்றது?